டெல்லி செல்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றார் தாவேகா தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை 11 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராக இருக்கிறார். இந்த நிலையில் டெல்லி செல்வதற்காக சென்னையில் விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பங்கேற்ற தாவேகா தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, மூத்த IPS அதிகாரிகள் சுமித் சரண், சோனல் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய குழு கண்காணித்து வருகிறது. டெல்லியில் இருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள் கரூரில் முகாமிட்டு 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தோரின் குடும்பத்தினர், காயமடைந்தோர், தாவேகா நிர்வாகிகள், கரூர் ஆட்சியர், கரூர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. தாவேகா நிர்வாகியான புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன், விஜய் பிரச்சார பேருந்து ஓட்டுநர் உள்ளிட்டோரை டெல்லிக்கு வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் 3 நாட்கள் விசாரணை நடத்தினர். அப்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கரூர் SP ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் விசாரணைக்கு டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கரூருக்கு விஜயின் பிரச்சார பேருந்து வரவழைக்கப்பட்டு அதில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயிடமும் விசாரணை நடத்த சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கிறது. டெல்லியில் இன்று விசாரணைக்கு விஜய் ஆஜராக இருக்கிறார். இதனையடுத்து விஜய் டெல்லியில் சிபிஐ அதிகாரி ஒன்று இன்று காலை 11 மணிக்கு ஆஜராவார் என்று சொல்லப்படுகிறது. அவரோடு அருண்ராஜ், புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோரும் இந்த தனி விமானத்தில் செல்ல இருக்கிறார்கள். விஜயிடம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்ப உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. கரூர் பிரச்சாரம் கூட்டத்துக்கு விஜய் தாமதமாக வந்தது பற்றியும், 10,000 பேருக்கு மட்டுமே அனுமதி பெற்ற நிலையில் 25,000 முதல் 40,000 பேர் வரை கூடியது குறித்தும், அனுமதி மீறல் குறித்தும் அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. டெல்லியில் இன்று விசாரணை நடத்த உள்ள நிலையில் டெல்லி செல்லும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று டெல்லி காவல்துறையிடம் தாவேகா மனு அளித்தது. விஜய் தங்கும் இடத்தில் உரிய பாதுகாப்பு வழங்க கோரி கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மனு அளித்திருந்தார். அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது.